வத்சாய நபனே சரண்யா சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதி நாராயணா. லக்ஷ்மி தேங்காய் எங்க சீக்கிரம் கொண்டா. வந்துட்டேன்னா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம. ஏண்டே எங்கடி வாங்கின இந்த கற்பூரத்தை? பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தானா? இனிமே அங்க வாங்காத, நம்ம நாட்டு மருந்து கடையில் வழக்கமா வாங்குவோமே அங்கேயே வாங்கு. ஏன் இந்த கற்பூரத்துக்கு என்ன? அடியே மக்கு, இதுல டர்பன்டைன் ஆயில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணிருக்காண்டே. இதெல்லாம் சுவாசிச்சா உடம்பு கெடுதல் ரே, ஒன்னும் தெரியாது. பகவானே நாராயணா, உன் விஷயத்துல இப்படி பண்ண அவள்லாம் நன்னா அத்தா இருப்பா. சபிக்காதீங்க பெருமாள் நின்னுட்டு. பிராக்டிக்கல் அவளா நன்னா சம்பாதிச்சுட்டு இருக்கா. அப்ப நான் இம்பிராக்டிகல் சொல்றியா? அண்ணியை நம்பி மாதிரி காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டா. என்ன தெரியாம தான் கேக்குறேன். இந்த லோகத்திலே நீங்க ஒருத்தர் ஒழுங்கா இருந்தா போருமா? போதாதிரி, நான் பெருமாளை சேவிக்கிறவனா இருந்தாலும் கலப்பட பேர் வழிகளையும் சமூக விரோதிகளையும் சுட்டரிக்கிற சிவனா இருக்கணும்ன்ற என்னோட லட்சியம். பெருமாளோ சிவனோ பெத்த பிள்ளைகளோட தலையெழுத்தை மாத்தி எழுதுற பிரம்மாவா சம்பாதிக்க ஆரம்பிக்கும். என்ன காலங்காத்தால் ஆராய்ச்சி? பெருமாள் சிவன் பிரம்மான்னு பெரிய பெரிய தலையெல்லாம் உருள்றது பாத்துமா? பிரம்மாவுக்கு 4 தலை. கற்பூரம் சரியில்லையா உங்க புள்ள சொல்றார். எதை எடுத்தாலும் குறை சொல்றதே இவனுக்கு வேலையா போச்சு. அப்பா அந்த காலத்துல எங்களெல்லாம் கண்டிப்பா வளர்த்துட்டு இப்போ பேர குழந்தைகளே செல்லம் கொடுத்து ஒரே ஐடியா கெடுக்கிறாள். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ரூபா காப்பி உலகம் கண்டேச முத்தாமணி கோபசீனம் பரிவீசிதோ விஜயத்தே கோவிந்த கோபால சூடாமணி. அதுவும் ஒன்ன மாதிரி தான் இருக்கு. தூங்கிட்டு லேப்டாப்பில் சேட் பண்ணுவானோ. மணி 8 காயத்ரி மந்திரம் பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதில்ல. பகவானே இவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. இவன் என்ன பண்ணுறாளோ? என்டர் வித் பர்மிஷன். இதோ வரேன் டாடி. ஓம் கிரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பராய பெருமா. ஏமா காலேஜ் கிளம்பலையா? இதோ கிளம்பணும் டாட். சாரி டாட், ஒரு மெசேஜ். இந்த செல்போன் வந்தாலும் வந்தது, குழந்தைங்கள்லாம் கெட்டு குட்டிச்சோர. என்னம்மா இன்னும் பூஜை முடியலையா அவனுக்கு? இல்லம்மா, அவள்லாம் எழுந்துக்கிறதுக்கு நாழி ஆகும். நீ முதல்ல வந்து காபி சாப்பிடுவா. சரி நான் வரேன் போ. சரி சீக்கிரமா வா. ரொம்ப கலக்கல வந்திருக்க. ஏய் யார்டி? மெசேஜ். என்னடி இது? பெர்த்டே 100 SMS-ன்னு ஒரு மந்த் ஃபுல்லா SMS பண்ணா 1 month டாக் டைம் ஃப்ரீன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. பாவண்டி நெட்வொர்க் பீப்பிள் நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். நான் ஒரு நாளைக்கு 1000 SMS அனுப்புறத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் சீ, எத்தனை SMS அனுப்புறோன்றது முக்கியம் இல்ல, அதுல என்ன மெசேஜ்ன்றது தான் முக்கியம். நேத்து நான் ரேண்டமா மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். யூ ஆர் சோ கியூட், ஐ லவ் யூ, மீட் மீ அட் பஸ் ஸ்டாண்ட் அனுப்பிச்சு விட்டேன். யார் யார் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல அலைஞ்சாங்களோ. வேணாண்டி இந்த விபரீத விளையாட்டு நிறுத்திக்க. சும்மா இருடி, தமிழ்வாதியார் பொண்ணு. ஆமாப்பா, நான் முற்போக்கு தமிழ்வாதியார் பொண்ணுதான். ஆனா நீ ஸ்ரீரங்கபுரத்து தேவதை, அதுலயும் 100% சுத்தமான ஐயங்கார் பொண்ணு. உங்க அப்பா இருக்காரு. நிறுத்தடி, வீட்ல தான் ஹிட்லர் சொல்லனா வெளிய வந்து அத ஞாபகப்படுத்தாத. சரி நீ ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒரு SMS சொல்ல. அவ பேர் இங்கிலீஷ்ல எழுதுறதே குழப்பம். இதுல அவகிட்ட போய் நான் சொல்லட்டா? சொல்லு. ஒரு நாளைக்கு 100 மெசேஜஸ் அனுப்பணும். 131 போடி, அது ஓல்டு. 131னா 143னா ஐ லவ் யூ. ஆனா SMS லாங்குவேஜ்ல 131னாலும் ஐ லவ் யூ தான். அடி பாவீங்களா, கிரியேட்டிவா SMS அனுப்புறது எப்படின்னு ஒரு புக் எழுதினாலோ இல்ல ஒரு கிளாஸ் நடத்தினாலோ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. ஏண்டி உனக்கு என்ன அதுல எரிச்சல்? அந்த வயிற்றுல ஏண்டி கேக்குற? நேத்து ஒரு படம் பார்க்க போயிருந்தேன். அங்க 2 பேர் SMSங்கிற பேர்ல மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிட்டாங்க. முதல்ல அவன் என்ன பண்றான், இவளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவளை அப்படியே பாக்குறான். அவ அதுக்கு பதில் ஒரு SMS அனுப்பிட்டு இவனை இப்படி முறைக்கிறான். மறுபடியும் ஐயோ தப்பு பண்ணிட்ட போல இருக்கேன்னு அவன் இன்னொரு மெசேஜ் அனுப்பிட்டு அவளை பவ்யமா பாக்க இவ இன்னும் கடுப்பாய் அவனை பார்த்து ஒரு முறைக்க மாத்தி 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 SMSங்கிற பேர்ல நான் ஸ்டாப்பா போயிட்டே இருந்ததுரி. எனக்கு டென்ஷன் தாங்கல. பாதி படத்துல வேணாம் அந்த படமே வேணான்னு எழுந்து வந்துட்டேன். நீ எப்படி எங்களை தனியா விட்டுட்டு போலாம்? ஐயோ கிளாஸ் டைம் ஆச்சு, வாங்க 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 போலாம். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அப்படி என்ன ஆண்டிவார் ஃபிலிம் பேர் என்ன? ஏய் அது தி ஹர்ட் லாக்கர், தி ஆஸ்கார் அவார்ட் வின்னிங் மூவி. இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அதான் உங்களை கூட்டிட்டு போல. வாவ், தேன்மலை பொழியுது காதினிலே. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு SMS ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடி இந்த SMS? யோ மை ஹர்ட் லாக்கர். எப்படி? ஐயோ என்ன சார் இப்படி ஓடியாரா? இன்னும் சிங்கம் புள்ளைய பார்த்த மாதிரி ஓடியாரா? அதுங்களே தேவையில்ல. அவரை விட அவர் உங்க ஆபீசர் தானே, அவரை பார்த்து நீயா ஓடியாரா? ஆமாம்பா,
பப்ளிக் பிளேஸ் தம் அடிக்கிறேன்னு அவரே ஃபைன் போட்டாலும் போட்டுவார்ப்பா. இன்னும் அவ்வளோ கராரா அவரா? அது ஏன் கேக்குற? பேர் மட்டும் வள்ளலாட்டம் வச்சுன்னு இருக்காரு ரங்கராஜன். ஆனா வள்ளலாட்டம் யார் வந்து கொடுத்தாலும் வாங்கவே மாட்டாரு. கஞ்ச நாட்டம் சார். கொடுக்காதவன் தான் சார் கஞ்சன். அட போயா, அவரு வாங்கினா எங்களுக்கு கொடுக்கலாம், அவரும் வாங்க மாட்டாரு, எங்களையும் வாங்க விட மாட்டாரு. அதான் கஞ்ச வள்ளல்னு பேர் வச்சிருக்கோம். இந்த காலத்துலயுமா? சரி ஆரம்பிக்காத. மேல போனா இத்த எடு அத்தை எடு இத்த செய்யு பிராண வாங்குவார் அந்த ஆளு. டைமே இருக்காது. ஒழுங்கா டீயை போடு. ஏம்பா கவர்மெண்ட் சம்பளம் தானே வாங்குற, இது போய் எப்படி சலிச்சுக்கிற நீ? ஏயா சுத்தன்ல சகர போட்டு டீன்னு வைக்கிற நீ பெரியாளா நான் பெரியாளா? ஏம்பா நீ முதல்ல எட்ட காலி பண்ணு. இந்த டீயை பிடி. கொண்டா சுத்த. மூர்த்தி, சொல்லுங்க சார். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு சார். என் பையன் விஷயமா? சாரி மூர்த்தி, இப்போ வேண்டாம். லஞ்ச் டயத்தில் பேசலாம். ஆஃபீஸ் ஹவர்ஸில் பர்சனல் மேட்டர் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சரிங்க சார். மார்னிங் சார். ராமு, டீ கடையில் என்ன பார்த்து ஏன் ஒளிஞ்ச? அது வந்து சார். வந்து இல்ல, வந்துரும். கேன்சர் வந்துரும். மேல சரண் சிங் ஃபைல் இருக்கு, கொண்டு வா. சரி சார். ஓகே அண்ணா வர சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு ஊனா விஷயம். என்ன யாரோடது? எங்க? இல்லண்ணே, அது ஒண்ணும் இல்லண்ணே. சென்ட்ரல் மினிஸ்டரோட 400 பெரிய பெட்டி இருக்கு, அதை ஸ்விஸ் அக்கவுண்ட்ல சேர்த்துடணும். ஓகே, எனக்கு 10% பாரா கொடுக்க சொல்லுங்க. என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? இங்க பாருங்க, இது உங்க பணமோ இல்ல அவன் உழைச்ச பணமோ கிடையாது, மக்களோட பணம். அவங்க ஏமாந்துக்கிட்டு இருக்கிறது அவங்க தலையெழுத்துங்க. ஆனா நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன். என் பாரு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஓகேண்ணே, நான் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன். என்னையும் கொஞ்சம் கவனிச்சுங்க. அண்ணே, நாதிக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனடியாக இங்கிருந்து கிளம்புறது நடந்தேன். அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? பாருங்க, எதிரிங்களை கூட மன்னிச்சிடலாம், ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை மன்னிக்கவே கூடாது. அது இங்கே வந்தாங்க. என்ன பாண்டி, என் கூட பிசினஸ் பேசிட்டு இப்ப அவங்கிட்ட பேசி முடிச்சுக்கிற? இத பாருங்க நாதி, இது ரொம்ப பெரிய தொகை, அதனால இவர்கிட்ட பேசி முடிச்சிட்டேன். இந்த தடவை இதுல தலையிடாதுங்க தலை. என்ன ராணா, நீ பெரிய பானாவா? பாண்டி, எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம பப்ல மீட் பண்ணுவோம். ஓகேண்ணே.